கத்தோலிக்கம், கிறிஸ்தவம் இந்த ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி ஒரு விசித்திரமான தலைப்பிலே ஒரு வித்தியாசமான பாடத்தை படித்து கொடுக்க வந்திருக்கிறேன். வழமையாக நான் வேதத்தில் இருந்து உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கின்றது என்று பல நாடுகளிலிருந்து எனக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து சொல்லுகிறீர்கள். இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. பாருங்கள், இது இரண்டு சாராரை பற்றி நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன், கத்தோலிக்கம், கிறிஸ்தவம் என்று. ஏன்? இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒழுங்காய் நீங்கள் பார்த்தால்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தாற்பயம், இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுக்கு புரியும். இந்த நிகழ்ச்சியில் நான் கத்தோலிக்கர்களை குறை சொல்லவும் வரவில்லை, கிறிஸ்தவர்களை குறை சொல்லவும் வரவில்லை. யார் இந்த கத்தோலிக்கர்கள், யார் இந்த கிறிஸ்தவர்கள்? சரித்திர ரீதியாக கத்தோலிக்கத்துக்கு என்ன நடந்தது, கிறிஸ்தவத்துக்கு என்ன நடந்தது, இதைத்தான் நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், அதாவது என்னை போன்ற ரட்சிக்கப்பட்ட, நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் born again கிறிஸ்டியன்ஸ், இப்படிப்பட்ட மறுபடியும் பிறந்த அந்த அனுபவமுடைய கிறிஸ்தவர்கள் அநேகர் தவறான முறையில் கத்தோலிக்கர்களை பார்த்து, அவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள், அவர்கள் விக்கிரகாராதனை செய்கிறார்கள், அவர்கள் மரியாதை வணங்குகிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர்கள் இது தவறாக செய்கிறார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியை யாராவது கத்தோலிக்கர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நான் உங்களிடத்திலே இந்த உலகத்திலே வாழுகின்ற அநேக கிறிஸ்தவர்கள் சார்பாக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் உங்களை பொய்க்கு குறை சொல்கிறார்கள், விஷயம் தெரியாமல். கத்தோலிக்கர்கள் அந்தி கிறிஸ்துக்கள் என்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, பாப்பாண்டவரை எத்தனை பேர் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள் என்று? சும்மா பேச்சிலே மாத்திரமல்ல, பிரசங்கங்களிலே கூட சொல்லுகிறார்கள். யாராவது ஒருவர் பாப்பாண்டவராக வந்துவிட்டால் அவர் அந்தி கிறிஸ்து என்று இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அது கத்தோலிக்கர்களை எந்த அளவுக்கு புண்படுத்தும். அது மாத்திரமா, கத்தோலிக்கர்களை பார்த்து நீங்கள் விக்கிரகாராதனைக்காரர்கள் என்கிறார்கள். அதுவும் தவறு. மரியாதை வணங்குகிறீர்கள் என்று இவர்கள் சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒழுங்காய் பார்த்தால், நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கட்டும், கத்தோலிக்கராக இருக்கட்டும், ஏன் இது ரெண்டுமே இல்லாத ஒருவராக இருக்கட்டும், கத்தோலிக்கம், கிறிஸ்தவம் இவற்றை பற்றின ஒரு தெளிவை உண்டு பண்ணத்தான் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன். கத்தோலிக்கர்கள் தான் முதல் கிறிஸ்தவர்கள். அவர்கள் அப்படி தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? அது உண்மை. அதை நான் உங்களுக்கு சரித்திர ரீதியாக நான் நிரூபிக்கப் போகிறேன். அப்போது கிறிஸ்தவர்கள் யோசிப்பார்கள், அப்போது நாங்கள் வரவில்லையா முன்பு, நாங்கள் கத்தோலிக்கத்தில் இருந்து பிரிந்து வந்தவர்களா என்று. அப்படியும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் தான் முதலில் வந்தவர்கள். கத்தோலிக்கர்கள் முதலில் வந்தவர்கள் என்று சொன்னீர்கள். ஆம், கத்தோலிக்கர்கள் தான் முதலில் வந்தவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் முதலில் வந்தவர்கள் என்கிறீர்களே. ஆம், கிறிஸ்தவர்கள் தான் முதலில் வந்தவர்கள். என்ன ஐயா குழப்புகிறீர்? நான் குழப்பவில்லை அன்பானவர்களே. கத்தோலிக்கர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் தான் கத்தோலிக்கர்கள். இதை நான் உங்களுக்கு சரித்திர ரீதியாக நிரூபித்துவிட்டு, இன்றைக்கு ஏன் சபைகள் இந்த அளவுக்கு பிரிந்து இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரியோ? இப்போ பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்னார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் போய் எருசலேமிலே இருங்கள், அங்கே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை பலப்படுத்தின பின்பு, அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ என்ன நடந்தது? அந்த ஏறத்தாழ 500 பேர் இயேசு ஒலிவ மலையிலிருந்து பரமேறினதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு 120 பேர் திரும்ப வந்து, இந்த இயேசு ராப்போஜனம் கொடுத்தாரே, மேல் வீடு என்று வாசிக்கிறோமே, அந்த மேல் வீட்டுக்கு ஏறி போய் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவி இறங்கினார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்து அமர்ந்து, அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து, அன்றைக்குத்தான் சபை பிறந்தது. சபைக்கு பிறந்த நாளே இருக்கிறது. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சபைக்கு பிறந்த நாள் நடைபெற்ற அந்த நாளிலே
பஸ்காவுக்காக எருசலேமுக்கு வந்திருந்த எத்தனையோ நூற்றுக்கணக்கானோர், ஏன் நூற்றுக்கணக்கானோர் அல்ல, ஆயிரக்கணக்கானோர் இந்த மேல் வீட்டிலே நடக்கின்ற இந்த விஷயத்தை பார்த்து அதை தவறாய் புரிந்து கொண்டு, இவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறவர்கள் போல கத்துகிறார்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது பேதுரு எழும்பி நின்றார். பேதுரு எழும்பி நின்று யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே இருந்து அவர் சில குறிப்புகளை எடுத்து காட்டி, யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரே, கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று, அந்த நிகழ்வு இதுதான் என்று அவர் சரித்திர ரீதியாக, வேதாகம ரீதியாக எடுத்து காண்பித்து அவர் பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டு எத்தனை 1000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை பிறந்தது, சுவிசேஷ ஊழியமும் ஒரு வித்தியாசமான முறையில் தொடங்கியது. முதல் சுவிசேஷ கூட்டம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபையிலே ஜனங்கள் சேர்ந்தார்கள். சபையிலே ஜனங்கள் சேர்ந்து சபை வளர ஆரம்பித்தது. எருசலேமிலே வளர ஆரம்பித்தது. ஆனால் என்றைக்கு சபை வளர ஆரம்பித்ததோ அன்றைக்கு சபைக்கு உபத்திரவம் வர ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப அப்போஸ்தலர் 5, 6, 7 இந்த அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், எப்படி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே சில டீக்கன்மார் என்று சொல்லுகின்ற, டீக்கன் என்றால் வேலைக்காரன் என்று அர்த்தம், சரியா? டியாக்கனோயா என்ற அந்த கிரேக்க சொல், அதிலிருந்து தான் டீக்கன் என்ற சொல் வந்தது. சபையிலே ஊழியம் செய்வதற்கு அடிமை என்ற அந்த சொல்லிலிருந்து வந்தது. 2 சொற்கள் கிரேக்க மொழியில் இருக்கின்றன, டூலாஸ், டியாக்கனோயா. இந்த 2 சொற்களும் அடிமையை குறிக்கும். அப்போது இந்த டீக்கன் என்பவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அதிலே ஒருவர் ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் தான் முதல் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டவர், சரியா? இன்றைக்கு யாராவது நீங்கள் எருசலேமுக்கு போனால் அதிலே லயன் கேட் என்று இருக்கிறதே, சிங்கவாசல், அந்த லயன் கேட்டுக்கு ஸ்டீவன் கேட் என்றும் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஸ்தேவானை பிடித்து அந்த வாசல் வழியாக வெளியே கொண்டு போய் தான் ஒலிவமலைக்கு வடக்காக இருக்கின்ற ஒரு இடத்திலே கல்லெறிந்து கொன்றார்கள். அந்த இடத்திலே தான் சவுல் இருந்தார். பிற்காலத்திலே அவர் பவுலாக மாறி ஊழியம் செய்து, அவரும் நீரோ மன்னனுடைய காலத்திலே தலை வெட்டப்பட்டு அவர் இயேசுவுக்காக மரித்தார். அப்போது ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவின் சீஷனாக இருந்து எருசலேம் சபையினுடைய தலைவராக இருந்த யாக்கோபை சிரச்சேதம் செய்து கொன்றார்கள். பேதுருவை சரித்திரம் சொல்லுகிறது தலை கீழாக சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். ஏனென்றால் பேதுரு சொன்னார், என் கர்த்தரை போல நான் நேராக மரிக்க விரும்பவில்லை, என்னை தலை கீழாக அறைந்து கொள்ளுங்கள் என்று. இன்னும் அந்திரேயா என்பவரை இப்படி ஒரு எக்ஸ் வடிவிலான ஒரு சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். அப்புறம் நமக்கு தெரியும், இயேசுவின் சீஷர்களில் தோமா, அவர் சிரியாவுக்கு போய் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு அப்படியே பிரயாணப்பட்டு இந்தியாவுக்கு வந்தார். வந்து தென்னிந்தியாவிலே கேரளாவிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்து அப்படியே அவர் கடற்கரை வழியாக அப்படியே சென்னைக்கு வந்தார். சென்னையிலே அவரை கொலை செய்தார்கள். அப்போது இப்படி இயேசுவினுடைய சீஷர்கள் அத்தனை பேருமே மரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நான் இதை உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், என்றைக்கு சபை தொடங்கியதோ, கிறிஸ்தவம் தொடங்கியதோ, அன்றிலிருந்து சபை பயங்கரமாக உபத்திரவப்படுத்தப்பட்டது, சரியா? இந்த நீரோ மன்னன் என்று சொன்னேனே, பவுலை கொலை செய்ய காரணமாக இருந்த நீரோ மன்னன் எவ்வளவு உபத்திரவப்படுத்தினார் தெரியுமா? ரோமாபுரியை அவர் வேண்டுமென்றே எரித்துவிட்டு, அந்த ரோமாபுரி எரிந்ததற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்று குற்றம் சாட்டி கிறிஸ்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தார். எப்படிப்பட்ட மரண தண்டனை தெரியுமா? இந்த இன்றைக்கு ரோமுக்கு போனால் நீங்கள் கொலோசியம் என்று பார்ப்பீர்கள். அந்த இடிபாடுகளோடு அழகான அந்த கட்டடம் காணப்படுகிறதே, அது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இரத்தம் ஏராளமாக சிந்தப்பட்ட ஒரு பயங்கர இடம். அந்த கொலோசியத்திலே சிங்கங்களோடு மனுஷர்களை, கைதிகளை போராட விடுவார்கள், கரடிகளோடு போராட விடுவார்கள். அப்படி அவர்கள் அந்த மிருகங்களோடு சண்டையிட்டு சாவதை பச்சையாக பார்த்து ரசிப்பார்கள். அது மாத்திரமல்ல, கிளாடியேட்டர்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த கைதிகள் ஒருவர் சண்டை செய்து, அந்த கிளாடியேட்டர்ஸ் என்கின்ற அந்த வீரர்களோடு சண்டை செய்து, இப்படி அவர்கள் அந்த மரண தண்டனை கொடூரமான முறையிலே நடைபெற்றது. அந்த மரண தண்டனை கொடுக்கின்ற அந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கானோர் சூழ இருந்து அந்த மைதானத்தில் அவர்கள் பார்த்து ரசித்து
அவர்கள் கொண்டாடுவார்கள். அது பகலிலே தொடங்கி இரவாக நடக்கும். அப்போது இருள் வந்தவுடன் என்ன செய்வார்கள், இந்த பெரிய கம்பங்களிலே கிறிஸ்தவர்களை உயிரோடே கட்டி அவர்களை எரித்து அந்த நெருப்பு வெளிச்சத்திலே இந்த விளையாட்டுகளை நடத்துவார்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நீரோ மன்னன் காலத்திலே கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று. ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் தான். சரியோ? இப்போது கிறிஸ்தவுக்கு பின் 70ஆம் ஆண்டு ஒரு சரித்திர நிகழ்வு நடந்தது. ரோமர்கள் அந்நேரத்திலே ரோம ராயனாக இருந்த சீசர் வெஸ்பசியன் அவர்களுடைய மகன் தீத்தஸ், அந்த தீத்தஸ் என்கின்றவர் இராணுவ தளபதியாக இருந்தார். அந்த இராணுவ தளபதியாகிய தீத்தஸ் தன் அப்பாவாகிய வெஸ்பசியன் மன்னனுக்கு சொல்கிறார், இந்த எருசலேமில் இருக்கின்ற அந்த யூதர்கள் அவர்கள் நம்முடைய ரோம அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள், போய் அவர்களை ஒரு கை பார்க்க போகிறேன், அவர்களை போய் அடிக்கப் போகிறேன் என்று அவர் தன்னுடைய இராணுவத்தோடு எருசலேமுக்கு வந்து எருசலேமை தாக்கினார். அந்த நேரத்திலே அவருடைய இராணுவத்துக்கு வெறி வந்து அவர்கள் எருசலேமை முழுக்க எரித்து உடைத்து கொள்ளையடிக்க தொடங்கினார்கள். தீத்தஸ் அந்த தளபதிக்கே முடியாமல் போய்விட்டது அவருடைய இராணுவத்தை கட்டுப்படுத்த. அவர்கள் எருசலேமை அப்படியே நொறுக்கி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழித்து போட்டார்கள். இது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு நடந்தது. ஏன் இப்படி நடந்தது என்றால், இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களையும் நீங்கள் வாசித்தால், இயேசுக்கு சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எருசலேமை பாருங்கள், இந்த தேவாலயத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கின்றது என்றெல்லாம். உடனே இயேசு சொல்லுகிறார், பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இவையெல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுகிறார். இப்போது அந்த தீர்க்க தரிசனம் சரியாக 40 வருஷங்களுக்கு பிறகு நிறைவேறியது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே நிறைவேறியது. அந்த நேரத்தில் எருசலேமில் இருக்கின்ற எல்லாருமே துரத்தப்பட்டார்கள். யூதர்கள் மற்றவர்கள் எல்லாருமே துரத்தப்பட்டார்கள். எல்லாருமே துரத்தப்பட்டு உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் அவர்கள் சென்றார்கள். அப்படி அவர்கள் சென்றபோது கிறிஸ்தவர்களும் சிதறிப்போனார்கள். இது சரித்திரத்தில் நடந்த ஒரு முக்கியமான உண்மை. ஆனால் எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் சிதறிப்போனார்களோ அங்கெல்லாம் அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, கடைசியாக மரித்த இயேசுவின் சீஷன் யார் தெரியுமா? யோவான். அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டு அளவிலே எழுதினார். அதற்கு முன்னே அவரை கொண்டு போய் கொதிக்கிற எண்ணெயிலே எல்லாம் அவரை போட்டார்கள். அற்புதமான முறையிலே அவர் தப்பினார். அதற்கு பிறகு அவரை ஒன்றுமே செய்ய வழி இல்லாமல் பத்மு என்று சொல்லுகின்ற ஒரு தீவுக்கு அவரை அனுப்பிவிட்டார்கள். அந்த முன்பு அந்தமான் தீவுக்கு கைதிகளை அனுப்புவார்களே அதுபோல அந்த பத்மு தீவிலே வைத்துத்தான் அவர் வெளிப்படுத்தலை எழுதினார். உங்களுக்கு தெரியுமா, சரித்திரத்தின்படி அதற்கு பிறகு அவரை பத்மு தீவிலிருந்து மறுபடி எபேசுக்கு கொண்டு வந்து அங்கே அவரை தலையை வெட்டி கொன்றார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த சரித்திர விஷயம் தெரியாத சில பேர் அவர் இயற்கையாக மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இயேசுவின் சீஷர்களில் இயற்கையாக மரித்த ஒரே சீஷன் யோவான் என்று சொல்லுகிறார்கள். சரித்திரத்தின்படி அது உண்மை அல்ல. அவர் கொலை செய்யப்பட்டார், அவரும் கொலை செய்யப்பட்டார். இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இது நான் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது என்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என்றைக்கு கிறிஸ்தவம் பிறந்ததோ அன்றிலிருந்து கிறிஸ்தவம் உபத்திரவப்படுத்தப்பட்டது. யூதர்களும் உபத்திரவப்படுத்தினார்கள். ஸ்தேவானை கொண்டவர்கள் யூதர்கள், சரியா? யூதர்களால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 70ஓடு மாறியது. ஏனென்றால் அதற்கு பிறகு யூதர்களே சிதறிப்போக பண்ணப்பட்டார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் யார் தெரியுமா? ரோமர்கள். ஏன்? ரோம அரசனை தெய்வமாக வணங்க வேண்டும். சந்திகளெல்லாம் ரோம ராயனுடைய சிலை இருக்கும். அப்போது இந்த எல்லாரும் அந்த சிலைக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு தான் போக வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அதை செய்யவில்லை. எனவே ரோம அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள், ராயனை மதிக்காதவர்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இந்த ரோம அரசாங்கத்துக்கு ஒரு எரிச்சல் இருந்தது. மற்ற மதங்களை ரோமர்கள் பொறுத்தார்கள் தெரியுமா? ரோமர்கள் உலகத்தை ஆண்டவர்கள், அந்த காலத்தில் இருந்த உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள். அப்போது உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தது யோசித்து பாருங்கள். எத்தனை மதங்கள் இருந்தன, எத்தனை வித்தியாசமான தெய்வங்களை வணங்கினவர்கள் இருந்தார்கள். ரோமர்கள் வேறு மதத்தவர்களை உபத்திரவப்படுத்தவில்லையே. நீ எந்த மதத்தை வணங்கினாலும் பரவாயில்லை, எங்கள் மதத்தை மதிக்கவும் வேண்டும், எங்கள் ராயனை வணங்கவும் வேண்டும்.
ஆகவே பிற மதத்தவர்கள் தங்கள் தெய்வங்களை வணங்கி கொண்டே ராயனையும் அவர்கள் வணங்கினது அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிறிஸ்தவர்கள் என்கின்ற இந்த குழு மாத்திரம்தான் ராயனை வணங்க மாட்டோம் என்று திமிர் பிடித்தது போல, அவர்களுக்கு திமிர் பிடித்த ஒரு கூட்டம் போல ரோமர்களுக்கு தெரிந்தது. எனவே சட்ட ரீதியாக ரோமர்கள் கிறிஸ்தவர்களை தடை செய்திருந்தார்கள். கிறிஸ்தவம் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு மதம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டுக்கு பிறகு, ஐயோ உங்களுக்கு தெரியுமா எந்த அளவு கிறிஸ்தவர்கள் பயங்கரமாக உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் என்று சில சில முக்கியமான இந்த சபை தலைவர்கள் பயங்கரமாக கொலை செய்யப்பட்டார்கள். பாலிகாப் என்று சொல்லுகின்ற ஒரு சபை தலைவரை, அவரை கொண்டு போய், அவருக்கு 86 வயது, வைக்கோல் எல்லாம் நிரப்பி அதில் ஒரு கம்பத்தை வைத்து இவரை கட்டிவிட்டு சொன்னார்கள், நீ இயேசுவை மறுதலி இல்லாவிட்டால் நெருப்பு எரித்து கொளுத்துவோம் என்று. அவர் சொன்னார், 86 வருடங்கள் என்னை கைவிடாத இயேசுவை நான் எப்படி கைவிட முடியும் என்று சொல்லி இவர்கள் வைக்கோலை பற்ற வைத்தார்கள். அப்படியே அவர் உயிர் நீத்தார். சரியா? இப்படி ஜஸ்டின் என்று சொல்லுகின்ற ஒரு சபை தலைவர். இப்போ கத்தோலிக்கர்களை பற்றி நான் பேசுகிறேன் அல்லவா? கத்தோலிக்கர்களில் இந்த பாலிகாப், இந்த ஜஸ்டின் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களாக பிரகடனப்படுத்தப்பட்டவர்கள். ஆகவே இந்த கத்தோலிக்கர்களை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரியா? அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் தான் கத்தோலிக்கர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரியா? அப்போ இந்த ஜஸ்டின் என்று சொல்லுகிறவரை பிரசித்தமாக இவர்கள் கொலை செய்து, சட்ட ரீதியாக கிறிஸ்தவர்களை கொலை செய்கின்ற அந்த சட்டத்தை அவர்கள் ஆரம்பித்து வைத்ததே ஜஸ்டின் என்கின்ற அந்த சபை தலைவரை கொலை செய்துதான். அதனால் அவருக்கு பேரே ஆங்கிலத்திலே ஜஸ்டின் மாட்ட என்றால் இரத்த சாட்சி. அப்போ அவருடைய பேரே ஜஸ்டின் இரத்த சாட்சி. இப்படித்தான் இருக்கிறது. இப்போ என்ன நடந்தது? கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் ஒழுங்காக ஆராதிக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே அவர்கள் அந்தரங்கமாக இரகசியமாக இரவு நேரங்களில் என்றால் 7-8 மணிக்கல்ல, விடிய 2-3 மணிக்கு அவர்கள் இரகசியமாக அவர்கள் குறிப்பிட்ட சில இடங்களிலே கூடி இரகசியமாக ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஒரே இடத்திலே அவர்கள் ஆராதிக்கவில்லை. ஏனென்றால் அப்போ கவனித்து விடுவார்கள் அல்லவா? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஜனங்கள் போக்கும் வரத்துமா இருக்கிறார்கள் என்றால் கண்டுபிடித்து விடுவார்கள் அல்லவா? ஆகவே இந்த விசுவாசிகளுடைய வீடுகளிலே இவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். இப்போது ஒரு வீட்டிலே அவர்கள் ஆராதனை நடத்தும் பொழுது தீர்மானிப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அடுத்த வாரம் நடக்கின்ற ஆராதனை எங்கே நடக்கிறது என்று யாருக்கும் சொல்ல மாட்டோம். சனிக்கிழமை அன்று நீங்கள் இந்த விசுவாசிகள் வீடுகள் வழியாக மெதுவாக போய் அவர்களுடைய கதவுகளை பார்க்க வேண்டும். யாருடைய வீட்டு கதவிலே ஒரு மீன் அடையாளம் போடப்பட்டிருக்கிறதோ அங்குதான் சனிக்கிழமை இரவு அல்லது ஞாயிறு விடிய ஒரு 2 அல்லது 3 மணிக்கு இரகசிய ஆராதனை நடைபெறும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். ஆகவே சனிக்கிழமை ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சும்மா அப்படி வெளியே நடப்பது போல நடந்து இந்த விசுவாசிகளுடைய வீடுகளை கவனித்து கொண்டே போவார்கள். திடீரென பார்த்தால் யாராவது ஒருவருடைய வீட்டிலே மீன் அடையாளம் போட்டிருக்கும். கவனித்து விட்டு சென்று விடுவார்கள். விடிய 2 மணிக்கு அந்த வீட்டுக்கு வருவார்கள். அங்கே ஆராதனை நடைபெறும். மெதுவாக பாடி, மெதுவாக கையெல்லாம் பிளமாக இப்படி தட்டாமல் மெதுவாக இப்படி தட்டி பாடி ஆராதனை நடத்திவிட்டு கம்மென்று போய்விடுவார்கள். இப்படித்தான் ஒரு 200 வருடங்களுக்கு இந்த கிறிஸ்தவ ஆராதனைகள் நடந்தன. ஏன் இந்த மீன் அடையாளம் என்று உங்களுக்கு தெரியுமா? மீன் என்றால் கிரேக்க மொழியிலே இக்தஸ். இக்தஸ் என்று கிரேக்க மொழியிலே எழுதும் பொழுது அயோட்டா என்கின்ற எழுத்து, கை என்கின்ற எழுத்து, தீட்டா என்கின்ற எழுத்து, உப்சிலன் என்கின்ற எழுத்து, சிக்மா என்கின்ற எழுத்து, இந்த 5 எழுத்துக்களும் எழுத வேண்டும். எழுதினால்தான் இக்தஸ். அப்போது இக்தஸ் என்றால் மீன். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சொல் அமைத்தார்கள். அயோட்டா என்றால் இயேசுஸ், இயேசு. கை என்றால் கிறிஸ்டோஸ், கிறிஸ்து. தீட்டா என்றால் தியோஸ், தேவன். உப்சிலன் என்றால் ஹுயோஸ், குமாரன் அல்லது மகன்.
சிக்மா என்றால் சோட்டேர். சோட்டேர் என்பது இரட்சகர். அப்போது இக்தஸ் என்கின்ற அந்த 5 எழுத்துக்களுக்கு இயேசுஸ், கிறிஸ்டோஸ், தியூ, ஹுயு, சோட்டேர். இயேசு, கிறிஸ்து, தேவ குமாரன், இரட்சகர் என்று இவர்கள் குறிப்பிட்டார்கள். இக்தஸ். ஆகவே இந்த மீன் தான் கிறிஸ்தவர்களுடைய ஆரம்ப அடையாளம். புரிகிறதா? மீன் தான் அவர்களுடைய அடையாளம். சிலுவை எப்பொழுது அடையாளமாக வந்தது என்று நான் பிறகு சொல்ல போகிறேன். மீன் தான் கிறிஸ்தவர்களுடைய முதல் அடையாளம். இன்று கூட நீங்கள் இந்த மீன் அடையாளத்தை பார்ப்பீர்கள். சில பேர் கார்களிலே, வாகனங்களிலே பின்னாலே ஒட்டியிருப்பார்கள். இப்போ இந்த மீன் அடையாளத்துக்கு உள்ளே சில எழுத்துக்கள் இருப்பது போலவும் சில நேரம் நீங்கள் காண்பீர்கள். அது அந்த அயோட்டா, கை, தீட்டா, உப்சிலன், சிக்மா என்கின்ற அந்த 5 எழுத்துக்கள் தான். சரியா? இயேசுஸ், கிறிஸ்டோஸ், தியூ, ஹுயு, சோட்டேர். அப்போது இந்த மீன் அடையாளத்தை வைத்து கொண்டு தான் ரகசியமாக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு வந்தார்கள். பயங்கர உபத்திரவம் அவர்களுக்கு. எப்படி இந்த ஆராதனைகள் இருந்தன என்றால், இப்போ நன்றாக கவனிங்கள். இன்றைக்கு பெந்தெகொஸ்தே கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்களே, என்னை போன்றவர்கள். நான் ஒரு பெந்தெகொஸ்தே கிறிஸ்தவன். இந்த பெந்தெகொஸ்தே கிறிஸ்தவர்கள் போலத்தான் அந்த ஆரம்பகால கிறிஸ்தவர்களுடைய ஆராதனைகள் இருந்தன. நடவடிக்கைகள் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் நவீன பெந்தெகொஸ்தே கிறிஸ்தவர்கள். இந்த பெந்தெகொஸ்தே என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்றால், சபை ஆரம்பித்த நாள் இருக்கிறதே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அது நடந்தது. அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்தது பெந்தெகொஸ்தே தினத்தன்று அல்லவா? அதனால் இந்த அந்நிய பாஷை பேசுகின்றவர்கள் தங்களை பெந்தெகொஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்போ அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குகிறேன், கேளுங்கள். ஒரு 1900 வருஷங்கள் தாண்டி வருவோம் 20வது நூற்றாண்டுக்கு. 20வது நூற்றாண்டு ஆரம்பமாகியது. அதாவது 1900ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி அமெரிக்காவிலே கன்சஸ் மாநிலத்திலே டொபேக்கா என்று சொல்லுகின்ற ஒரு நகரத்திலே ஒரு 40 வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்கள் இந்த வேதத்தை பார்த்து, இந்த அந்நிய பாஷை, பெந்தெகொஸ்தே தின அபிஷேகம் இவற்றையெல்லாம் பார்த்து, ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு இல்லையே, எங்களுக்கு இது திரும்ப வராதா, அந்நிய பாஷையை ஆண்டவர் திரும்பி கொடுக்க மாட்டாரா என்று ஏங்கி அவர்கள் துக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அதுவரை கிறிஸ்தவர்கள் யாருமே அந்நிய பாஷை பேசவில்லை. அந்நிய பாஷை பேசினது அந்த ஆரம்ப காலத்தில் பேசினதோடு விட்டுவிட்டார்கள். சரியா? முதல் ஒரு 300 வருஷங்கள் அந்நிய பாஷை பேசின கிறிஸ்தவர்கள் அதற்கு பிறகு முழுக்க அதை விட்டுவிட்டார்கள். அப்போது ஏன் இது திரும்ப வராதா, இது ஆதி அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தானா என்று இவர்கள் ஏங்கி, இவர்கள் அந்த டொபேக்கா கேன்சஸில் இருக்கின்ற அந்த ஒரு வீட்டிலே ஒரு மாடியிலே இவர்கள் போய் ஜெபித்து அழுது ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு மறுபடியும் இந்த பெந்தெகொஸ்தே அபிஷேகத்தை கொடுக்க மாட்டீரா என்று அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, அக்னஸ் என்று சொல்லுகின்ற ஒரு வேதாகம கல்லூரி மாணவி திடீரென அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். அதில் இருந்து பெந்தெகொஸ்தே அபிஷேகம் திரும்ப இந்த உலகத்துக்கு வந்துவிட்டது. சரியா? அப்போது 1900ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி அந்த கேன்சஸ் மாநிலத்தில் இருக்கின்ற டொபேக்கா என்கின்ற நகரத்தில் இருந்த அந்த 40 வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகளும் ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்து அவர்கள் அப்படியே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் என்று அவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதிலே இருந்தவர்கள் ஒருவர் தான் ஒரு கருப்பு இனத்தவர். அவர் லாஸ் ஏஞ்சலிஸில் இருந்து வந்தவர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸுக்கு போய் அசூசா ஸ்ட்ரீட் என்கின்ற இடத்துல இருந்த தன்னுடைய சபையிலே இந்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி பேசி அது 1906ஆம் ஆண்டிலே அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்ற ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலின் பிரதிபலனாக பிறந்த சபைகள் தான் அசெம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற 2 சபைகள். ஆகவே இன்றைக்கு கூட உலகளாவிய ரீதியிலே அசெம்பிளி ஆஃப் காட் என்ற சபைகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்புறம் சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற சபைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சபைகள் எல்லாம் பெந்தெகொஸ்தே சபைகள். இவர்கள் தான் பிற்பாடு உலகமெங்கும் போய் இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த பெந்தெகொஸ்தே அபிஷேகத்தை பற்றி அறிமுகப்படுத்தி இன்றைக்கும் பெந்தெகொஸ்தே கிறிஸ்தவர்கள் உருவாக காரணமாய் இருந்தவர்கள். சரியா? இப்போ நான் வேறொரு நிகழ்ச்சியிலே பெந்தெகொஸ்தே கிறிஸ்தவர்களுக்கும்
பெந்தகோஸ்தே அல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற வித்தியாசம், இதிலேயும் யார் சரி யார் தவறு, யார் யாரை குறை சொல்லுகிறார்கள், ஏன் குறை சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் நான் பேசப்போகிறேன். இந்த நிகழ்ச்சி கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிகர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற சில சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி என்றபடியினால் நான் அதை பற்றி இங்கே பேச விரும்பவில்லை. சரியோ? இப்போ பாருங்கள், இந்த 1900ஆம் ஆண்டு பெந்தெகோஸ்தே அனுபவம் மறுபடி வந்ததே, அதிலிருந்து எப்படி சபை இயங்க ஆரம்பித்ததோ அப்படித்தான் முதல் 300 வருஷங்களும் அல்லது 250 வருஷங்களும் சபை இருந்தது. பிரயோக ரீதியான வித்தியாசங்கள் இருந்தன. அன்றைக்கு அவர்கள் அண்டர் கிரவுண்ட் நிலத்தடி ரகசிய சபைகளை நடத்தினார்கள். இன்று பெந்தெகோஸ்தேக்காரர்கள் விளம்பரம் செய்து கொண்டு டிவியிலெல்லாம் பிரசித்தமாக அவர்கள் தங்களை பற்றி பெந்தெகோஸ்தே விசுவாசத்தை பற்றி பேசுகிறார்கள். அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த ஆரம்ப காலத்தின் உபத்திரவம் இப்பொழுது இல்லை. மற்றபடி பெந்தெகோஸ்தே சபைகளைப் போலத்தான் அந்த முதல் 250 வருஷங்கள் சபை இருந்தது. புரிகிறதா? அப்போ ஆரம்ப கிறிஸ்தவர்கள் யார்? பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள். அப்போ நான் சொன்னேனே, இந்த பாலிகாப், ஜஸ்டின் மார்டர், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்போ அவர்கள் கத்தோலிக்கர்கள் அல்லவா? ஆம், ஆரம்ப கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள். அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? கிறிஸ்தவம் பிரிந்திருக்காத ஒரு நம்பிக்கை அப்பா, ஒரு அழகான ஒரு நம்பிக்கை. யூதன், அந்நிய ஜாதி, கிரேக்கன், ரோமன், எகிப்தியன், வெள்ளைக்காரர்கள், இந்தியர்கள் எல்லாருமே கிறிஸ்தவத்துக்குள்ளே கிறிஸ்தவம் என்பது இனங்களுக்கு, நிறங்களுக்கு, மாநிலங்களுக்கு, மாகாணங்களுக்கு, தேசங்களுக்கு, கண்டங்களுக்கு அப்பால்பட்ட ஒரு அழகான ஒரு நம்பிக்கையாகத்தான் இருந்து வந்தது. அன்பானவர்களே, அந்த முதல் 250 வருஷங்களிலே நான் கத்தோலிக்கன், நீ பெந்தெகோஸ்தேக்காரன், நீ அந்நிய பாஷை பேசுகிறாய், நான் பேச மாட்டேன், ஓ அந்நிய பாஷை பேசாதவன் பாவி, அந்நிய பாஷை பேசினவன் பரிசுத்தன், இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. அவர்களுக்கு இருந்த பிரச்சனை, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. ரகசியமாக, அந்தரங்கமாக அவர்கள் அந்த இக்தஸ் அடையாளம் கொண்ட இடங்களுக்குள்ளே போய் அவர்கள் ஜெபித்து, அவர்கள் உலகத்தால் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் ரகசியமாக வளர்ந்து வளர்ந்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி அப்படி வாழ்ந்த ஒரு அருமையான அழகான ஒரு நம்பிக்கை இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை. புரிகிறதா? ஆகவே அன்பானவர்களே, அந்த முதல் 250 வருஷங்களுக்கு சொந்தமானவர்கள் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள், பெந்தெகோஸ்தேக்காரர்கள் எல்லாரும் தான். ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்தது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய தெய்வம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கத்தோலிக்கராய் இருந்தால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை தெய்வம் என்று நம்புகிறவர் தானே? மற்ற கதைகள் தேவையில்லை. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்குகிற ஒருவர் தானே? அப்படியானால் நீங்கள் உங்களைப் போன்றவர்கள்தான் முதல் 250 வருஷமும் கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள். சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒரு கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர் என்று வைத்துக்கொள்வோமே. ஒரு ஆங்கிலிக்கன், ஒரு மெத்தடிஸ்ட், ஒரு பேப்டிஸ்ட், ஒரு பென்டிகாஸ்டல், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர் தானே? அப்படியானால் உங்களை போன்றவர்கள் தான் அந்த முதல் 250 வருஷங்களில் வாழ்ந்தவர்கள். ஆகவே முதல் 250 வருஷ கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், பெந்தெகோஸ்தேக்காரர்கள் தான். பிரிவுகள் எதுவுமே இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் இருந்த சபைகளுக்கு என்ன பெயர் என்று? இன்றைக்கு தானே சபைகளுக்கு அசெம்பிளி ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், பெதஸ்தா சர்ச், பெத்தனி சர்ச், மவுண்ட் கார்மெல் சர்ச், ஜாயன் சர்ச் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அன்று அப்படி அல்ல. அந்த பட்டணத்தில் இருந்த சபைக்கு அந்த பட்டணத்தின் பெயர். எபேசு சபை என்றால் எபேசு பட்டணத்திலே இருந்த சபை. கொலோசே சபை என்றால் கொலோசே பட்டணத்தில் இருந்த சபை. தெசலோனிக்கே சபை என்றால் தெசலோனிக்கேயில் இருந்த சபை. மகாபெரிய உலகத்தின் தலைநகரமாக இருந்த ரோமாபுரியிலே இருந்த சபைக்கே என்ன பேர் தெரியுமா? ரோமாபுரி சபை. இப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இப்போ நான் வாழுகின்ற கண்டியிலே, இலங்கையிலே கண்டியிலே வாழுகிறேன். அங்கே தான் இந்த ஒளிப்பதிவு நடக்கிறது, பெல்வுட்டிலே. நான் சொல்ல முடியுமா கண்டி சபை என்று? கண்டியில் எத்தனை சபைகள் இருக்கின்றன.
இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. இப்போ அன்பானவர்களே, முதல் 250 வருஷங்களும் கிறிஸ்தவர்கள் அருமையாக வளர்ந்தார்கள். ரகசியமாக அவர்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆகவே அவர்களுக்கு பிரசித்தமாக வளர முடியவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான நபர் ஒரு அந்தரங்க கிறிஸ்தவராக இருந்தார். அவர் யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு பின் 300ஆம் ஆண்டு அளவில் ரோமாபுரியை ஆட்சி செய்த கான்ஸ்டன்டியஸ் என்று சொல்லுகின்ற மன்னனுடைய மனைவி ஹெலேனா. இவர் ஒரு அந்தரங்க கிறிஸ்தவ பெண்மணி. இன்னொரு பெண்மணி மூலமாக இயேசுவை பற்றி சொல்லப்பட்டு இவர் ரகசியமாக கிறிஸ்தவராக இருந்தார். மகாராணி. ஆனால் இவர் ரகசியமாகத்தான் கிறிஸ்தவராக இருக்க முடிந்தது. ஏனென்றால் ரோமாபுரி சட்டத்தின்படி கிறிஸ்தவர்கள் கண்ட இடத்தில் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் தேச விரோதிகள் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள், அறியப்பட்டிருந்தார்கள். ஆகவே கான்ஸ்டன்டியஸ் மன்னனுடைய மனைவியாகிய ஹெலேனா ஒரு அந்தரங்க விசுவாசியாய் இருந்தார். இந்த கான்ஸ்டன்டியஸ் மன்னன் இறந்த பிறகு அவருடைய மகனாகிய கான்ஸ்டன்டைன், இந்த பெயர்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியாக இருக்கிறபடினால் ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். அப்பாவினுடைய பெயர் கான்ஸ்டன்டியஸ், ஒழுங்காக சொல்வது என்றால் கான்ஸ்டன்டியூஸ். மகனுடைய பெயர் கான்ஸ்டன்டீன். அந்த முடிவை பாருங்கள், கான்ஸ்டன்டியூஸ், கான்ஸ்டன்டீன். அந்த கான்ஸ்டன்டீன் என்பதைத்தான் ஆங்கிலத்திலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லுகிறார்கள். இந்த கான்ஸ்டன்டியஸ் மன்னனுடைய மகன் அல்லது ஹெலேனாவினுடைய மகன் கான்ஸ்டன்டைன் அல்லது கான்ஸ்டன்டீன். இப்போ அப்பா இறந்த பிறகு இவர் தான் முழு ரோமாபுரியையும் அல்லது ரோமாபுரி தானே முழு உலகத்தையுமே ஆட்சி செய்தது, இவர் ஆள வேண்டும். ஆனால் இவர் பதவி ஏற்கும் பொழுது தகப்பனுடைய இராணுவத்தில் இருந்த தளபதி ஒருவன் குழப்பம் விளைவித்து அவன் அரசனாக வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அவனுடைய பெயர் மேக்சென்டியஸ். இந்த மேக்சென்டியஸ் கான்ஸ்டன்டீனுக்கு பதிலாக தான் அரசனாக வர வேண்டும் என்று அவன் இப்பொழுது தன்னுடைய சேனைகளை இராணுவத்தை உருவாக்கி கொண்டு அவன் தேசத்தை ஆள புறப்படுகிறான். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. மேக்சென்டியஸா கான்ஸ்டன்டீனா இந்த ரோமாபுரியை ஆள வேண்டும். ரெண்டு பேருமே, கான்ஸ்டன்டீன் அரசனின் மகன், அரசன் இறந்து விட்டார், சட்டப்படி இவர் தான் மகாராஜாவாக வர வேண்டும். மேக்சென்டியஸ் இராணுவ பலத்தோடு பாதி பேரை அவர் சேர்த்து கொண்டு அவர் ரோமாபுரியை ஆள முயற்சிக்கிறார். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? தீர்மானிக்கப்பட்டது ஒரு சண்டையிலே, ஒரு யுத்தத்திலே தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். கான்ஸ்டன்டீனும் மேக்சென்டியஸும் சண்டை பிடித்து யுத்தம் செய்து யார் ஜெயிக்கிறாரோ அவர் ஆள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. கான்ஸ்டன்டீன் குழம்பி போனான். ஏன் குழம்பி போனான் தெரியுமா? கான்ஸ்டன்டீனுடைய பக்கத்திலும் நல்ல இராணுவம் இருந்தது. இருந்தாலும் அந்த மேக்சென்டியஸுக்கும் ஒரு பெரும் தொகையான இராணுவம் அவருக்கு உதவி செய்ய போய்விட்டது. இந்த கான்ஸ்டன்டியஸ் மன்னனுடைய ஆட்சி பிடிக்காமல், அப்படி இருக்கும் தானே, எந்த தேசத்திலும் ஆட்சியாளர்களை பிடிக்காமல் குழப்பம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள் தானே. மற்றது இந்த கான்ஸ்டன்டியஸ் மன்னன் ஒன்றும் பெரிய நல்ல மன்னனாய் அவர் சாதனை படைத்தவரும் அல்ல. ஆகவே மேக்சென்டியஸுக்கு சார்பாக ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. மில்வியன் என்று சொல்லுகின்ற ஒரு பாலத்துக்கு அருகே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த இடத்துல யுத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. அப்போது மேக்சென்டியஸினுடைய இராணுவம் இரவோடு இரவாக அவர்கள் அந்த பாளை அந்த 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 பள்ளத்தாக்குக்கு அப்புறத்திலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கான்ஸ்டன்டீனுடைய இராணுவம் மில்வியன் பாலத்துக்கு இப்புறத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். விடிந்தால் இவர்கள், அதாவது கான்ஸ்டன்டீனுடைய இராணுவம் மில்வியன் பாலத்தை கடந்து அப்புறத்துக்கு போய் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்போது பதறிக்கொண்டிருக்கிறான் இவன். ஒரே குழப்பம், இவனுக்கு ஒழுங்காக யோசனையும் வரமாட்டேனுங்கிறது. ஏனென்றால் இப்போ இவன் அரசனாகின உடனேயே இந்த யுத்தம், யாரோடு யுத்தம்? இராணுவ தளபதியாக இருந்தவனோடு. ஆகவே இவனுக்கு இப்போது நிச்சயமில்லை இந்த யுத்தத்திலே என்ன நடக்குமோ என்று பதறிக்கொண்டே இவன் யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது தாய் ஹெலேனா சொல்லவில்லை, தான் ஒரு ரகசிய கிறிஸ்தவள் என்று சொல்லவில்லை இன்னும். அவர் என்ன செய்கிறார்?
கான்ஸ்டன்டீனை அழைத்து, மகனை அழைத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நீ போய் சென்று வா மகனே, வென்று வா என்று அனுப்புகிறார். இப்போது அந்த பதற்றத்தோடு இவர் போகிறார். போய் அந்த மில்வியன் பாலத்துக்கு இப்புறத்திலே இவர் பாளையம் இறங்கி இரவு இவர் உறங்குகிறார். தூக்கம் வரும், ஆனால் ஒரு அரைகுறை தூக்கம், ஒரு பயங்கர பதற்றம். காலையிலே எழும்பினால் யுத்தம், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கான்ஸ்டன்டீன் மன்னன் சொல்லுகிறார், தான் திடீரென ஒரு சொப்பனம் கண்டாராம். ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்திலே ஒரு பிரகாசமான வெளிச்சம். அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கு முன்பாக ஒரு சிலுவை தெரிகிறதா. அந்த சிலுவைக்கு யோசித்து பாருங்கள், ஒரு இருண்ட ஒரு இடத்துல திடீரென சிலுவையும் அதற்கு பின்னே இருந்து பிரகாசமான வெளிச்சமும் அடித்தால் எப்படி அந்த 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 வெளிச்சத்துக்கு அந்த அந்த சிலுவை அடையாளம் மாத்திரம் தெரியும் அல்லவா. அதற்கு கீழே கிரேக்கத்திலே என் டூ நிகா, என் டூ நிகா என்று சொல்லுகின்ற எழுத்துக்களையும் கண்டாராம். என் டூ நிகா என்றால் என்ன தெரியுமா? இந்த அடையாளத்தை கொண்டு வெல் அல்லது வெற்றி பெறு, conquer with this sign, என் டூ நிகா. திடீரென இவர் விழித்திருக்கிறார். இப்போ இவர் உண்மையிலே சொப்பனம் கண்டாரா இல்லையா அது நமக்கு தெரியாது. அவர் தானே சொல்லுகிறார். ஒரு மனுஷன் சொப்பனம் காணுவதை நாங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? ஆனால் இது சரித்திரத்திலே உள்ள ஒரு உண்மை. இவர் சொல்லுகிறார், தான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டாராம், இந்த அடையாளத்தை கொண்டு நீ வெற்றி பெறு என்ற அந்த கிரேக்க எழுத்துக்களை கண்டாராம். உடனே அவர் எழுந்து தன்னுடைய இராணுவத்தை எல்லாம் அழைத்து எல்லாரும் இந்த அடையாளத்தை போட்டுக்கொள் என்று சொன்னாராம். இந்த அடையாளம் பொதுவாக ரோமர்கள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற சில முறைகளில் ஒன்று தானே சிலுவை. இது ஒன்றும் புதிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் ஏன் இந்த அடையாளம் என்று இவருக்கு புரியாமல் இவர் என்ன செய்திருக்கிறார், இந்த கேடகங்கள் பிடிப்பார்களே, பெரிய கேடகங்கள், ரோம போர் வீரர்கள், அதிலே இந்த அடையாளத்தை போட்டுக்கொள்ளுங்கள் என்றாராம். ஏதாவது ஒரு இந்த கற்கள், அந்த சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்குமே, ஏதாவது அது அல்லது ஏதாவது ஒரு விதத்திலே அந்த சிலுவை அடையாளத்தை போடு. இந்த பட்டயம் வைத்திருப்பார்களே, பட்டயத்தின் பிடியிலே அந்த சிலுவை அடையாளத்தை போடு. ஈட்டி வைத்திருக்கிறவர்கள் ஈட்டியின் முனையிலே அந்த சிலுவை அடையாளத்தை போடு. உடம்பிலே மார்க்கவசம் இருக்கிறதே, அந்த மார்க்கவசத்திலே அந்த அடையாளத்தை போடு. கண்ட இடத்தில் எல்லாம் இந்த அடையாளத்தை போடு. நெற்றியிலே போடு, முகத்திலே போடு, அந்த ஹெல்மெட், அந்த தலைச்சீராவிலே போடு. இந்த தலைச்சீரா இப்படி வரும் அல்லவா, இப்படி மூக்கையும் காத்து கொண்டு நிற்கும் அல்லவா, அதிலே கூட போடுங்கள். ஏதாவது அந்த அடையாளத்தை போடுவதற்கு ஒரு சுண்ணாம்பு கல் அது இது கிடைக்காவிட்டால் கொஞ்சம் கைவிரலை வெட்டி கொண்டு இரத்தத்திலேயாவது போடுங்கள் என்று அந்த விடியற்காலை நேரத்திலே தன்னுடைய முழு இராணுவத்துக்கும் சட்டமே போட்டார். எல்லாரும் இந்த அடையாளத்தை போட வேண்டும் என்று. முடியாதவன் உடம்பிலே, மார்க்கவசத்திலே உடம்பிலேயாவது போட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் இவருக்கு ஒரு புது தெம்பு, ஏதோ ஒரு சக்தி தனக்கு இப்படி சொல்லிவிட்டது என்று இவர் மில்வியன் பாலத்தை கடந்து மெக்சென்டியஸோடு யுத்தம் செய்து, மெக்சென்டியஸும் பலத்தவன் அல்லவா, அவன் லேசுப்பட்டவன் அல்ல, அற்புதமான முறையிலே இவர் வென்று விட்டார். மெக்சென்டியஸ் தோல்வி அடைந்து விட்டான். இவர் நினைக்கவில்லை இவ்வளவு ஒரு பாரிய வெற்றி இவருக்கு கிடைக்கும் என்று. இவருக்கு ஒரே நினைவு என்ன, இந்த அடையாளத்தை போட்டபடியினால்தான் வெற்றி கொண்டேன் என்று இவருக்கு ஒரு நினைவு. சரியா, சந்தோஷமாக வீட்டுக்கு வருகிறார். வெற்றியோடு அவர்கள் ஆடல் பாடலோடு வருகிறார்கள் ரோமாபுரிக்கு. தாய்க்கு சொல்லுகிறார் ஹெலேனாவுக்கு, அம்மா வெற்றி வெற்றி. இந்த தாய் அவரை அரவணைத்து உச்சி மோந்து உள்ளே வாவ் வெற்றியா, சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது இந்த கான்ஸ்டன்டீன் சொல்லுகிறான் தாய் ஹெலேனாவுக்கு, அம்மா உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது என்று? நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். அப்போது அதில் என் டூட்டா நிக்கா என்ற எழுத்து இருந்தது. அந்த எழுத்துக்கு பின்னாலே ஒரு சிலுவை இருந்தது, அதுக்கு பின்னாலே ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருந்தது அம்மா என்று சொல்லும் பொழுது ஹெலேனா சொல்லுகிறார், நான் கும்பிடுகிற என் தெய்வம்
என்னை கைவிடவில்லை. மகன் கேட்குறான், என்ன? அப்போதான் தாய் சொல்கிறார், மகனே, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன் அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் இருந்து நான் ரகசியமாக ஒரு தெய்வத்தை வணங்கி வருகிறேன். எங்களுடைய ரோம சட்டத்தின்படி ஒரு கூட்டத்தை தடை செய்திருக்கிறோம் அல்லவா? அவர்கள் கண்ட இடத்திலே கொல்லப்பட வேண்டும் என்று, இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு குழு. உண்மையாக மகனே, அந்த கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று நான் ஒரு நாள் அறிந்து கொண்டேன். ஆனால் அதை நான் எப்படி வந்து உன் அப்பாவுக்கு சொல்லுவேன்? நானே மகாராணி, நானே இப்படி தடை செய்யப்பட்ட ஒரு தெய்வத்தை வணங்குகின்ற உண்மையை சொல்ல முடியுமா? எனக்கும் மரண தண்டனை கிடைக்கும். மற்றது அது உன்னுடைய அப்பாவுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கேவலமாக போய் ஒரு இழுக்காய் போய்விடும். அதனால் தான் மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் மகனே, மெக்சென்டியஸ் என்கின்ற அந்த பெரிய வீரனோடு நீ போராடும் போகும் பொழுது என் தாய் உள்ளம் பதைக்காதாடா? நான் இந்த இயேசுவின் இடத்திலே வணங்கி நான் சொன்னேன், என் மகனை காத்து கொள்ளுங்கள் என்று. என் விண்ணப்பத்துக்கு கேட்டுத்தானடா உனக்கு அந்த தரிசனத்தை என் ஆண்டவர் கொடுத்தார். அவர் சிலுவையில் அல்லவா அறைந்து கொள்ளப்பட்டார். அதனால்தான் அவர் தன்னை காட்டாமல் தன் சிலுவையை காட்டி என் டூட்டோ நிக்கா என்று இந்த அடையாளத்தை வைத்து வெற்றி கொள் என்று சொன்னாரடா. நான் வணங்குகிற இயேசு தானடா உனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார் என்று சொன்னவுடன் கான்ஸ்டன்டின் ஆடிப்போனான், திகைத்து போனான். ஒருவித குழப்பமான உணர்வுகள், மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் என்று சொல்லுவோமே. என்ன, அப்போ இந்த உண்மையான தெய்வத்தை வணங்குகின்றவர்களையா நாங்கள் இவ்வளவு காலம் கொலை செய்து கொண்டு தடை செய்து கொண்டு வந்திருக்கிறோம்? கூடாது, உடனே அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவுக்கு பின் 313ஆம் ஆண்டு, அந்த ஆண்டு 312 இந்த சம்பவங்கள் நடக்கின்றன. 312 கான்ஸ்டன்டியஸ் இறந்து போக இவன் கான்ஸ்டன்டீன் அரசனானான். இந்த 313ஆம் ஆண்டிலே ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன், பொறுத்து கொள்ளுகின்ற ஒரு சட்டம் என்று ஒன்றை போட்டான். அதாவது கிறிஸ்தவர்களை பொறுத்து கொள்ளக்கூடாது, கண்ட இடத்தில் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அல்லவா? ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கு இன்னொரு சட்டம் அல்லவா போடப்பட வேண்டும்? அந்த சட்டத்தை போடுவித்தான் இந்த கான்ஸ்டன்டின் மன்னன். ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன், கிறிஸ்துவுக்கு பின் 313ஆவது ஆண்டு. அதாவது இன்றிலிருந்து கிறிஸ்தவர்கள் பொறுத்து கொள்ளப்பட வேண்டும், அவர்களை யாரும் துன்புறுத்தக்கூடாது. எல்லா கிறிஸ்தவர்களும் பகிரங்கமாக வெளியே வாருங்கள், இனி உங்களுக்கு ஆபத்தில்லை, இனி நீங்கள் தைரியமாக உங்கள் தெய்வத்தை ஆராதிக்கலாம் என்றொரு சட்டம் போட்டான். சட்டம் போட்டது மாத்திரமல்ல, கொஞ்ச நாளில் அவன் அறிவித்தான், நானும் இப்பொழுது இந்த இயேசுவைத்தான் வணங்குகின்றேன் என்று பகிரங்கமாக அறிவித்தான். நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன் என்று. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட முதல் ரோம அரசன் கான்ஸ்டன்டின் மன்னன். இப்போ இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வரலாம். ஆஹா, இதுக்கு யாரும் உபத்திரவப்படுத்தப்பட்ட, துன்புறுத்தப்பட்ட, பொறுத்து கொள்ளப்படாமல் இருக்கப்பட்ட கிறிஸ்தவத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என்று. இல்லை அன்பானவர்களே, இந்த கத்தோலிக்கர்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவத்துக்கு பாதிப்பு வந்ததே இந்த கான்ஸ்டன்டின் மன்னனுடைய இந்த மனமாற்றம். ரோம மதத்தை விட்டுவிட்டு இவன் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்டாலும் இவன் கிறிஸ்தவத்தை பற்றி அறிந்தவன் இல்லை. இவனுக்கு ஒன்றும் சுவிசேஷம், நற்செய்தி எல்லாம் ஒன்றுமே அந்த அளவுக்கு இவனுக்கு தெரியாது. இவன் அந்த ஏதோ சொப்பனம் கண்டதாகத்தானே சொல்லி இவன் மனம் மாறினான், மதம் மாறினான். இவனுக்கு இறையியல் தெரியுமா, வேதம் தெரியுமா, வேதத்தை வாசித்திருக்கிறானா? ஒன்றும் இல்லை. அந்த 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 என்ன சொல்லுவது, அந்த அந்த குதூகலம், அந்த புலகிதம், அந்த இன்ப அதிர்ச்சியால் இவன் தலை கால் புரியாமல் ஆடத் தொடங்கினான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த வருஷத்திலே கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் மாற்றப்பட்டது. இதுவரை மீனைத்தானே அவர்கள், இக்தஸ் என்ற மீன் தானே அடையாளமாக வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் சிலுவை. இப்போ புரிகிறதா ஏன் சிலுவை அடையாளம் வந்தது என்று? இப்போ சிலுவை அடையாளத்தை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துவது, நான் அதை மறுக்கவில்லை. என்னுடைய டையை பாருங்கள், இதில் என்ன அடையாளம் போட்டிருக்கிறது?
சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளத்துக்கு நான் எதிர் அல்ல, சரியா? ஆனால் நான் உங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், இந்த சிலுவை அடையாளம் கிறிஸ்தவர்களுடைய ஆதி அடையாளம் அல்ல, மீன் அடையாளம். இந்த கான்ஸ்டன்டீனுடைய இந்த சொப்பனத்துக்கு பிறகுதான் கிறிஸ்தவர்களுக்கு, அதுவும் கிறிஸ்துவுக்கு பின் 313வது ஆண்டு, நான் இந்த கிறிஸ்துவுக்கு பின் எல்லாம் இனி சொல்ல தேவையில்லை, கிறிஸ்துவுக்கு பின் தானே கிறிஸ்தவமே. ஆகவே இந்த வருஷங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 313ஆம் ஆண்டு சிலுவை கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக மாற்றப்பட்டது. இன்று வரை கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக சிலுவை இருக்கிறது. சில பேர் அர்த்தம் தெரிகிறதோ தெரியவில்லையோ இந்த மீனை வைத்திருப்பார்கள், அதை போட்டுக்கொள்வார்கள். சில பேருக்கு அர்த்தம் தெரியும், சில பேருக்கு மீன் தான் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்று தெரியும், ஆனால் நிறைய விவரங்கள் தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் எல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டேன், உங்களுக்கு நன்றாக தெரியும், சரியா? இப்போது இந்த அடையாளம் மாறினது மாத்திரமல்ல, கான்ஸ்டன்டின் மன்னன் பிரகடனப்படுத்தினான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று. கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கத்திலும் சரி, நாட்டு விஷயங்களிலும் சரி, பள்ளிக்கூடங்களிலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த கிறிஸ்தவர்கள் என்றவுடன் கான்ஸ்டன்டின் மன்னனுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். இப்போ யாராவது தொழில் கேட்டு வருகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே, நீ எந்த மதம்? நான் கிறிஸ்தவன். ஓ, நீ கிறிஸ்தவனா? உடனே அந்த வேறு தகுதிகள் எதுவும் பார்க்காமல் அவனை வேலைக்கு சேர்ப்பான். சலுகைகள், கிறிஸ்தவர்களுக்கென்றால் சலுகைகள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வருஷத்திலேயே இந்த பிற மதத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கூட வந்து தங்களுக்கு தொழில் வேண்டுமென்றால், ராஜாவினுடைய ஏதாவது ஒரு சலுகை வேண்டுமென்றால் வந்து பொய்க்கு சரி நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி வேலையை வாங்கிக் கொள்வார்கள், அல்லது ஏதாவது சலுகைகளை பெற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். இப்போது மன்னனுக்கும் இவர்கள் உண்மையாக கிறிஸ்தவர்களா என்று அறிய இவருக்கும் ஒன்றும் தெரியாதல்லவா, இவருக்கே கிறிஸ்தவம் தெரியாது. ஆகவே இந்த இவருடைய அறியாமையை பயன்படுத்தி அநேகர் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். சரியோ, இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள், உண்மையான கிறிஸ்தவர்களை விட கூடுதலாக இப்போ கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுங்கான இடம் இல்லை. ஆகவே கான்ஸ்டன்டின் பார்த்தான், இவர்களுக்கு நல்ல நல்ல கட்டடங்களை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று. எத்தனை, இப்போ ரோமாபுரிக்கு கீழே தானே எத்தனையோ நாடுகள் இருந்தன, எல்லா இடத்திலும் இந்த இந்த தேவாலயங்கள், கிறிஸ்தவர்களுக்கு சபைகள் கட்டி கொடுக்க முடியுமா? இப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 4 சிவர் இருந்தால் போதும். இன்றைக்கு பாருங்கள் கிறிஸ்தவ சபைகளை, கீழே கராஜ் நடக்கும், மேலே சபை நடக்கும். அநேகமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களில் சில பேர் உங்களுடைய சபைகள் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். சில வீடுகளிலே இல்லையா, அல்லது சில அரங்கங்களில், ஹால்களிலே இப்படித்தான் நடக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே நடக்கிறது என்பது, ஆராதனை நடக்கிறது என்பது பிரச்சனை இல்லை. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று தான் இயேசு சொல்லிவிட்டாரே. ஆகவே சபை எங்கே நடக்கிறது என்று பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவர்கள் ஜனங்களுடைய செயற்கை தானே சபை. அப்போ பாருங்கள், கான்ஸ்டன்டைன் மன்னன், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த இறையியல் தெரியாது. சபை என்பது ஜனங்கள், விசுவாசிகள் கூடி ஆராதிக்கிற இடம் என்றெல்லாம் தெரியாது. ஏனென்றால் அவனுடைய ரோம மதத்தின்படி மதம் என்றால் ஆலயம் இருக்க வேண்டும், ரோமர்களுடைய தேவாலயங்களை பார்க்க வேண்டும், அவர்களுடைய தெய்வங்கள், நிறைய தெய்வங்கள் இருந்தன அல்லவா, தெய்னாள், இதெல்லாம் டயனா என்று சொல்லுவோமே, எபேசுவிலே வணங்கப்பட்ட தெய்வம், இதெல்லாம் பெரிய தெய்வங்கள். இந்த ரோமர்களுக்கு ஏராளமான தெய்வங்கள் இருந்தன, ரோமன் மித்தாலஜி என்று சொல்வார்கள். அந்த ரோமன் மித்தாலஜியிலே அதிகமான தெய்வங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டடம் இருக்கும், இந்த கூரை எப்பொழுதும் கூறாகவே இருக்கும், சரியா? அப்படி பெரிய பாரிய ஆலயங்கள், நிறைய தெய்வங்களுடைய விக்கிரகங்கள் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த பயங்கர அந்த அந்த ஒரு ஆங்கிலத்தை சொல்லுவோம் an eerie feeling. அந்த ரோம தேவாலயங்களுக்குள்ளே போனால் ஒரு ஒரு விதமான ஒரு அமைதி, ஒரு என்கின்ற ஒரு உணர்வு பயங்கரமாக இருக்கும். ஒரு வித இருள், கொஞ்சம் ஆங்காங்கே ஒரு சின்ன விளக்கு, அந்த விளக்கு பக்கத்திலே ஒரு சிலை, இப்படிதான் பயங்கர விக்கிரக ஆராதனை நிறைந்த மதம் இந்த ரோம மதம். இப்போது போக போக இந்த ரோம மதத்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை கூட ஆரம்பித்தது. உடனே கான்ஸ்டன்டைன் மன்னன் ஒரு வேலை செய்தான். என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் இப்படித்தான் செய்தான். இந்த ரோம தேவாலயங்களில் சிலவற்றை சொல்லுவோமே கான்ஃபிஸ்கேட், பறிமுதல் செய்தான்.
சரியா? இப்போ ஒரு ஒரு 4-5 தேவாலயங்கள் ஏதாவது ஒரு இடத்துல காணப்பட்டால் அதில் ஒரு தேவாலயத்தை பறிமுதல் செய்வது, அந்த தேவாலயத்தினுடைய விக்கிரகங்களை, அந்த தேவாலயத்தினுடைய பனிமுட்டுக்களை எல்லாம் அந்த மற்ற ரோம தேவாலயங்களுக்கு அனுப்பிவிட்டு இதை கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பது. இப்படி தான் தொடங்கியது. கிறிஸ்தவர்களுக்கு ஆராதிப்பதற்கு இடம் கிடைக்கிறது. அது எந்த இடம்? ரோமர்கள் தங்களுடைய மதத்தை ஆராதித்த அந்த ஆலயம். அதில் இருக்கின்ற விக்கிரகங்கள் எல்லாம் அகற்றப்பட்டன. இவை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டன அவர்களுடைய ஆராதனையை நடத்த. இப்போது கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். வீடுகளிலே ரகசியமாக ஆராதித்து கொண்டிருந்தோம், இப்போது பெரிய பெரிய அந்த ரோம மத ஆலயங்களே கிடைத்து விட்டன. அப்போது அதில் இருந்து இவர்கள் ஆராதனை நடத்த ஆரம்பித்தார்கள், ஜனங்களும் கூட ஆரம்பித்தார்கள். கடைசியில் இந்த கான்ஸ்டன்டின் மன்னன் அவரை பற்றியே அவருடைய நிறைய சாதனைகளை எல்லாம் பேசலாம். ஹெலேனாவினுடைய சாதனைகளை பேசலாம். ஹெலேனா கான்ஸ்டன்டினுடைய அம்மா. இப்போது பெரிய பெரிய சந்தோஷம் அவருக்கு. எல்லாரும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பகிரங்கமாக நாங்கள் சொல்லுவோம் என்று இந்த மகனுடைய அந்த தரிசனம் அல்லது அந்த சொப்பனத்தில் காணப்பட்ட சிலுவை இயேசுவின் சிலுவை அல்லவா, உண்மையான இயேசுவினுடைய சிலுவையை நான் போய் கண்டுபிடிப்பேன் என்று அவர் தன்னுடைய ஒரு இராணுவ சேனையை கூட்டிக் கொண்டு, ஹெலேனா அம்மா, கான்ஸ்டன்டின் மன்னனுடைய அம்மா, அவர் புறப்பட்டு எருசலேமுக்கு முதல் அவர் தான் போன கிறிஸ்தவர். இன் சர்ச் ஆஃப் த ஒரிஜினல் கிராஸ், அதாவது உண்மையான சிலுவையை தேடி அவர் போனாராம் எருசலேமுக்கு. அதுக்காரும் காடாய் இருந்த எருசலேம், அந்த இஸ்ரேல் பிரதேசத்தை இவர்கள் தான் போய் அவர்கள் ஹெலேனா கட்டிய நிறைய சபைகள் இன்றைக்கும் இஸ்ரேலில் காணப்படுகின்றன. சர்ச் ஆஃப் தி அனான்சியேஷன் நாசரேத்தில் இருக்கிறது. மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொன்ன அந்த சபை, நீ பிள்ளை பெறப்போகிறாய் என்று, அது இருக்கிறது. இஸ்ரேல் போனவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்புறம் பெதெஸ்தா பக்கத்திலே செயின்ட் ஆன்ஸ் சர்ச் என்று ஹெலேனா கட்டின ஒரு சபை இருக்கிறது. இப்படி ஹெலேனா தன்னுடைய அந்த இராணுவத்தோடு போய் அவர் எருசலேமிலே போய் அந்த உண்மையான சிலுவையை கண்டுபிடிப்பதற்கு அவர் நிறைய பிரயத்தனங்கள் செய்து நிறைய விஷயங்கள் நடந்தன. சரியா? இப்போ அதை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. மற்றும் கான்ஸ்டன்டின் மன்னன் கூட நிறைய விஷயங்களை அவர் செய்தார். அவர் ரோமாபுரியிலிருந்து இப்போது துருக்கி தேசத்திலே இஸ்தான்புல் இருக்கிறதே, அந்த இஸ்தான்புல் பிரதேசத்தை அவர், அதற்கு முன்பு பெயர் பிசாண்டியம், அந்த பிசாண்டியம் என்று சொல்லுகின்ற இடத்தை கான்ஸ்டன்டின் வந்து தன்னுடைய தலைநகரமாக மாற்றி தன்னுடைய பெயரை வைத்து கொண்டார். கான்ஸ்டன்டின்புரம் தமிழிலே, அதை லத்தீனில் சொல்வதென்றால் கான்ஸ்டன்டினோப்பல். அப்போ அந்த பிசாண்டியம் என்கின்ற அந்த நகரத்தை கான்ஸ்டன்டினோப்பல் என்று அவர் ஏற்படுத்தி அதிலே ஆட்சி செய்தார். இன்றைக்கு அது துருக்கியிலே இஸ்தான்புல் என்ற பெயரிலே இருக்கிறது. சரியா? அப்போது அவர் பெரிய மாற்றங்களை செய்தார். அப்போது அந்த கான்ஸ்டன்டினில் இருக்கின்ற அந்த சபை போதகர்களின் தலைவர் இருக்கிறாரே, பெரிய பாஸ்டர், அவருக்கு அவருடைய அரண்மனை பக்கத்திலேயே ஒரு அரண்மனை கட்டி கொடுத்தார். சரியா? இப்படி பயங்கரமான வேலைகளை இந்த கான்ஸ்டன்டின் மன்னனும் செய்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பானவர்களே, ரோம மதம் விழ ஆரம்பித்தது. கிறிஸ்தவம் எழ ஆரம்பித்தது. ரோம மத ஆலயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிமுதல் செய்யப்பட்டு அந்த ஆலயங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. ரோம தேவாலயங்கள் கிறிஸ்தவ ஆலயங்களாக மாற்றப்பட்டன. எந்த ஆலயம் கிறிஸ்தவ ஆலயமாக மாற்றப்பட்டதோ அதனுடைய அந்த உச்சியிலே, இப்படித்தானே ரோம தேவாலயம் இருக்கும், உச்சியிலே சிலுவை போடப்பட்டது. பார்ப்பவர்களுக்கு இது ரோம தேவாலயம் அல்ல, கிறிஸ்தவ ஆலயம் என்று காண்பிப்பதற்காக. அதனால்தான் இன்று கூட அநேக சபை கட்டடங்களிலே, கத்தோலிக்க சபைகளாக இருக்கட்டும், எல்லா கத்தோலிக்க சபைகளிலேயும் சிலுவை இருக்கும். மற்ற கிறிஸ்தவ சபைகளிலேயும் கூட சிலுவையை போடுவர் என்ற பழக்கம் இப்படித்தான் வந்தது. புரிகிறதா? இப்போது இந்த ஆலயங்களுக்குள்ளே போனால் இந்த விக்கிரகங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் வெறுமையாக காணப்படுகிறது. உண்மைதானே? இப்போ கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் ஒன்றையுமே வைக்க மாட்டார்கள், ஒரு விக்கிரகத்தையும் வைக்க மாட்டார்கள், சிலுவையை வணங்க மாட்டார்கள். அப்படி இருக்கவில்லையே. இப்போ என்ன செய்யப்பட்டது? இந்த ஆலயங்களுக்குள்ளே வந்த பொழுது அந்த ஆலயங்கள் பெரிதாய் காணப்படும், உயரமாய் காணப்படும். இந்த விக்கிரகங்களை எல்லாம் எடுத்து
வேறு இடங்களுக்கு மாற்றி அப்புறம் காலப்போக்கில் அவற்றை எரிந்து வீச ஆரம்பித்தார்கள். அப்போது அநேக ரோமர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இப்போ உண்மையாக மனமாற்றம் அடையவில்லை, மதம் அல்லவா மாறி இருக்கிறார்கள். மதத்தை மாற்றிவிட்டார்கள், மனம் மாறவில்லை. மனம் இன்னும் ரோம தெய்வங்கள் பால் ஆசை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சலுகைகளுக்காக வேண்டி மதம் மாறி இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆலயங்களுக்குள்ளே வரும் பொழுது இவர்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். இங்கே அந்த பூஜைகள் எல்லாம் இல்லை. இப்போ ரோம தேவாலயங்களுக்குள்ளே போகும் பொழுது அங்கே பூஜைகள் நடைபெறும், சம்பிரதாயங்கள் நடைபெறும், நிறைய விஷயங்கள் நடைபெறும். இங்கே ஆராதனை போல் கிறிஸ்தவர்களுக்குள்ளே போனால் இவர்கள் சும்மா பாட்டு படிக்கிறார்கள், அப்புறம் ஒருவர் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. யார் இதிலே அந்த பூசாரி அல்லது ஆசாரி, யார் விசுவாசி, ஒன்றுமே தெரிய மாட்டேனுங்கிறது. ஆகவே இப்போ சபைக்கு இணைந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான இந்த ரோமர்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாய் போய்விட்டது. அதனால் அன்பானவர்களே, இதுகாரும் ஒழுங்காயிருந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே ரோம மதத்தினுடைய அம்சங்கள் புக ஆரம்பித்தன. அன்பானவர்களே, இந்த இடத்திலே இருந்து நான் கற்றுக் கொடுக்க போகின்றதை மிகவும் கவனமாய் செவி கொடுங்கள். இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, சரித்திரத்திலே நிகழ்ந்த உண்மையான விஷயங்களை நான் சொல்லப் போகிறேன். இந்த இடத்திலே இருந்து சபைக்கு என்ன நடந்தது என்கின்ற அந்த துர்ப்பாக்கியமான துக்கமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அன்பானவர்களே,